கொஞ்சம் கூட தைரியமா இருக்கோம் நாங்க அவனை பத்தி. பேசுப்பா, சொல்லி கொடுத்து பேசுறாளுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவர் தளபதி, எங்க தளபதி பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா திமுக பத்தி தெரியாது எதுவுமே அவங்களுக்கு. இல்ல இல்ல இல்ல, காசு குடுக்குறாங்க, வாங்கிட்டு அவ பேச சொல்றாளுங்க. அத பத்தி பேசுறாளுங்க. பின்னாடி போய் வீட்டுல செருப்பு கட்டி அடிக்கிறாங்க அவளுக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் இருக்கா. அதான் அவனை பத்தி பேசுனா அசிங்கமா விட்டு வச்சிருக்கேன். மரியாதை எல்லாம் பேசணும். விஜய் பத்தி பேசுனா எங்க தளபதி தான். விஜய் காணாம போயிடுவான், நடுவுல எங்கனா போயிடுவான். அதிமுக சொல்லுதா? முதல்ல அதிமுக இருக்குதா பாருங்க, அப்புறம் கருத்து சொல்லுங்க. விஜய் எவ்வளவு உடம்பு பாருங்க முதல்ல. இருக்க மாட்டாங்க. அரசியல்ன்றாங்க, குடும்ப அரசியல் இருந்தாலும் தலைமுறையா நல்ல பேர் எடுத்துட்டு ஆட்சி செய்யற கட்சி. இதுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? அதிமுகல யார் இருக்கிற தலைவர் சொல்லுங்க. அதிமுக தலைவர் பேர் ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நீங்க சொல்றது சரின்னு ஒத்துட்டு போறேன். சொல்லுங்க. எலெக்ஷன் கூட இருக்க மாட்டான் பாவ. எவ்வளவு எங்க இருந்து பாத்துக்க நீ. அவன் வேண்டான்னு ஓடிட போறான் பாருங்க. இருக்க மாட்டான். ஆ 2500 தரேன். அப்ப என்ன அர்த்தம்? அவன் அப்படி நடத்துறாங்களே, தளபதி நடத்துறவங்க புரிஞ்சுக்கிறான். அவ்வளவு மக்களுக்கு கொடுத்துக்கிறாங்க, மக்களை இப்படி வச்சு காப்பாத்துறாங்களே. அப்படியே அவனால ஒண்ணு பண்ண 5000 வந்தது பாருங்க எங்களுக்கு. அதை வச்சோடனே அவனுக்கு ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு அவன் கதை. அவன் முடிஞ்சு போனதான் இப்ப 2500 கேட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறான்றான். நம்பவே இல்லை. யாராவது ஒரு குடும்ப தலைவி, ஒரு வீட்டு வீட்டுல இருக்க குடும்ப தலைவி சொன்னாங்களா? எல்லாம் அணில் குஞ்சுங்க தான் கத்துச்சிங்க. இவர் கூட இருக்க அணில் குஞ்சுங்க தான். அதெல்லாம் பேச்சே கிடையாது. அதெல்லாம் ஒரு பெரிய இதுவாவே எடுத்துக்க கூடாது. குடும்ப தலைவிகளுக்கு தான் தெரியும் அந்த 1000 ரூபான்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட், எவ்வளவு பெரிய விஷயம். போய் நீங்க ஒரு ஊர்ல கேட்டு பாருங்க, ஒவ்வொரு தாயும் எவ்வளவு புகழறாங்கன்ட்டு. இவர் பேசுவாரு பனையூர்ல ஏசி ரூம்ல உட்காந்துன்னா அவர் சாத்தியம் இல்ல, அது பிச்சை காசுன்னா அது பிச்சை காசு ஆயிடுமா? அதை வாங்குற எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை. 41 பேர் இறந்தாங்களே, அந்த லேடி பேசுறாள, இன்னைக்கு பேச வேண்டாமா? அதை நினைக்க வேண்டாமா? அவனை நினைக்கலாமா? அவன் அதை அதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? கட்சியில யாரும் சொல்லாதீங்க, எல்லா மக்களும் யாரும் திடீர்னு நடக்கிறது, யாரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசாதீங்கன்னு சொன்னாரு. அதுதான் எங்க தளபதி. புரியுதுங்களா? இவனை மாதிரி பேசுற அளவுக்கு யாரும் கிடையாது. நாங்க அவனை கண்டுக்கிறதே கிடையாது. யார் அவன்? அதெல்லாம் அவனை கண்டுக்கிறதே இல்லை. பழைய போட்டு வளர்றதுக்கு இது நேத்து பிறந்த கட்சி இல்லைங்க. காலங்காலமா தொட்டு வளர்ற கட்சி. இந்த கட்சியை அசைக்கவும் முடியாது. கோட்டையில இருக்கிற ஒரு சேகலை கூட அவனால புடுங்கவும் முடியாது. இதுதான் உண்மை. அவ்வளவுதான். தாவேகா கட்சியில சேர்ந்திருக்காங்க இல்லைங்களா, அந்த இளைஞருக்குலாம் முதல் ஓட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? ஓட்டு உள்ள இளைஞரா இருக்கானா பாத்தீங்களா? பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வருவாருன்னு நீங்களா ஒரு பிரபலப்படுத்தாதீங்க. அவர் வர வேண்டிய ஒரு இதுவே கிடையாது. அவரை பத்தி கேள்வி கேட்கறத முதல்ல நிறுத்திடுங்க தம்பி. முதல்ல வீட்டுல சங்கீதா அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாரு, அதுக்கான அர்த்தமே இல்லாத அக்கா திரிஷா கூட சுத்துறாரு. அதனால முதல்ல அவர் வீட்டுல பாதுகாப்பு கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் வெளியில இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. இன்னும் பாதுகாப்பு கொடுக்குற எங்க முதலமைச்சர் இருக்காரு, இவர் தான் கொடுக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. பாதுகாப்பு கொடுக்க அண்ணன் தளபதி, திராவிட மாடலின் தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர் இருக்காரு. அவரே எல்லா பெண்களுக்கும் நல்ல ஒரு இது கொடுக்குறாரு, எதிர்காலத்தை கொடுக்குறாரு முக்கியமா. அதனால நாங்க தாவேகா தலைவரை ஒரு தலைவரா ஏத்துக்க விரும்பல தம்பி. நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அரசியல் இருக்கோம். என் தாத்தா காலத்துல இருந்து நான் இருக்கேன். என் அப்பா காலம், என் காலம், என் பிள்ளை கேட்டாலும் அவன் காலமா இதுதான். அதனால நாங்க பரம்பரையா வந்ததுனால திமுக தான். இப்போ தற்கூரி ஆட்டத்தை போடுற ஒரு கூட்டம் ஒண்ணு வருது. அந்த தற்கூரி ஆட்டத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால அதை ஒரு பெருசா நினைக்காதீங்க. அது அவ்வளவுதான் க்ளோஸ். இப்ப இந்த மாநாடு முடிஞ்சதை பாருங்க. இந்த 10 லட்சம் சொல்லியிருக்காரு எங்க தலைவர் கூட்டத்துக்கு. ஆனா 10 லட்சம் வர மாட்டாங்க, 20 லட்சமே இங்க காமிப்பாங்க. இதெல்லாம் நாங்கெல்லாம் காசு கொடுத்து வர கூட்டம் கிடையாது. எங்களோட திராவிட மாடல் அரசு செய்யற ஒரு பணிகளுக்காக தேடி வர கூட்டம். அந்த கூட்டத்துக்காக வர்றது. இவர சினிமால நடிக்கிறாருன்ட்டு நாங்க இந்த கூட்டத்தை இங்க கூட்ட முடியுமா? தம்பி வேஸ்ட் தம்பி. அவரை பத்தி கேள்வியே கேட்காதீங்க. அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தா எங்களுக்கு தான் அசிங்கம். ஏன்னா நாங்களாம் திமுக பெண்கள். அவரை பத்தி கேட்கறதே ஒரு தப்புதான். அப்படியா? எங்க வீட்டுல அந்த மாதிரி விஜய் இல்ல. ரசிகர் வேற, தொண்டர் வேற. இல்ல விஜய் இல்ல எங்க வீட்டுல. இருந்தாலுமே ரசிகர் வேற. அது நிழல், இது நிஜம்.
இவன் தளபதின்னு பேர் வச்சுட்டு எங்க தளபதி கீழாக முடியுமா? அது நிழல் 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 மட்டும்தான். நிஜமான தளபதி எங்க தளபதி, எங்க இந்த இது அரங்கத்தை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அவரும் மாநாடு நடத்தினாரு, நாங்களும் மாநாடு நடத்துறோம். இத பாருங்க, போறதுக்கு வரத்துக்கு எவ்வளவு ஸ்பேசியஸா இருக்கு, இடம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அவ பாதுகாப்பு தருவோம் மகளிர். இப்ப மட்டும் மகளிருக்கு இன்னும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. கட்டின பொண்டாட்டிக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுத்துட்டு அப்புறம் பொது வெளிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க அவரை. எங்க உதயண்ணா வந்து கருவுல இருக்கும் போதே வந்தவர் அரசியலுக்கு. எங்க உதயண்ணாவை கேலி கிண்டல் செய்யறாரு. இவருக்கு என்ன தகுதி இருக்கு ஃபர்ஸ்ட் அதை யோசிங்க. என் தலைவனோட வாரிசு வயிற்றுல கருவுல இருக்கும் போதே உருவாக்குற ஒரு சிங்கம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து விஜய்னு கேட்டாவே அசிங்கமாடும் அவனுக்கு. அதனாலதான் பேசாம இருக்கேன். அவனை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? கட்சியை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால இல்ல திமுகவை அழிக்க போறோம்னு சொல்றது யாரு? டிவிகே. டிவிகே உருவாகி எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல அவங்களுக்கு ராஜாஜி கதையில இருந்து இன்னைக்கு வந்திருக்க விஜய் வரைக்கும் என்னன்னா, திமுகவை யார் யாரு அழிப்பேன்னு சொல்லி வந்தாங்களோ அவங்கதான் அழிஞ்சு போயிருக்கதா நமக்கு வரலாறு உண்டு. அந்த வரலாறை அவங்க வந்து படிச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டாதான் நம்ம வெளியில தெரியும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் சூழல். இன்னைக்கு வந்து நமக்கு ஒரே எதிரி திராவிட திமுக, டிவிகே ஒரே எதிரி திமுக. ஆனா நம்ம தலைவர் வந்து அவங்கள பத்தி ஒரு இடத்துல கூட வாயை திறக்கலங்கிறத நம்ம எல்லாரும் உற்று நோக்கணும். ஏங்க அவர் ஒய்ஃபையே பாதுகாக்க முடியல, நீங்க போய் அவரை எப்படிங்க பெண்களோட பாதுகாவலன்னு சொல்ல முடியும்? இருக்கலாம், வாயில எதை வேணாலும் சொல்லலாம். ஆனா வந்து அதாவது பாதுகாப்புங்கிறது ஒரு குழந்தைக்கு பழக்க வழக்கங்கிறது எங்கேருந்து வளரணும், எங்கேருந்து அரசியல் படுத்தப்படணும்? குடும்பத்துல இருந்து. அங்கே பிரைஸ் மட்டுமே அவங்களுக்கு சரியா இல்ல. அவர் வந்து தன்னோட குழந்தைய பார்க்க முடியல, தன்னுடைய மனைவியை பார்க்க முடியல. அவங்கள வந்து 25 வருஷமா ஆண்டவங்கள கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவங்களை வந்து ஒத்து இல்லைங்கிற ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெண்களை அதை விட இழிவுபடுத்த என்ன முடியும்? அத வந்து இங்க அந்த டிவிகேல இருக்க சகோதரியெல்லாம் வந்து அத ஆக்ரோஷம் பண்ணி அதை ஆரவாரம் பண்ணும்போது ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. அரசியல் மாற்றம் வேணும். அரசியல்ல வந்து நீங்க வேறுபட்டு இருக்கலாம், பல்வேறு கருத்துகள் இருக்கலாம், எல்லாரும் ஒரே இயக்கத்துல இருக்கணுங்கிறது கட்டா விஷயம் இல்ல. ஆனாலும் அது வரக்கூடிய மாற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு உகந்ததா இருக்கணும். எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க. அது யாருனாலையும் மாற்ற முடியாது. செய்ய முடியாது அப்படிங்கிறது அடுத்த கட்டங்க. நம்மளோட கட்டமைப்பு வந்து சாதாரண கட்சி இல்லைங்க. நம்ம 75 ஆண்டு கால வந்து பழமையான கட்சி. இது வந்து இதுல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, திமுகவுல வந்து முதியோர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்ப அதை வச்சே நம்ம பார்க்கணும். ஒரு பழமையான கட்சியில மாற்றங்கள் வரணும். இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, மகளிருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தலைவர் ஆட்சியே எப்படின்னா மகளிருக்கான ஒரு ஆட்சியை தான் கொடுத்துருக்காரு. விடியல் பயணமாக இருக்கட்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், எந்த இதை எடுத்தாலும் மக்கள் தேடி இல்ல, அதான் பெண்கள் சம்பந்தப்பட்டின ஒரு போக்கஸ் தான் கொண்டுட்டு போறாங்க. அதனால அது அதாவது அத பெண்கள் வந்து யோசிக்கணும். கொஞ்சம் பெரியாரோட சிந்தனையை படிக்கணும். கொஞ்சமாவது பகுத்தறிவோட யோசிச்சாங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டாம் வேண்டான்னு கத்துன அதே கூட்டம் தான், எங்களுக்கு இலவசம் வேண்டாம்னு சொன்ன அதே கூட்டம் தான் இன்னைக்கு அப்படியே நம்மளுடைய திட்டத்தை பேர் மாற்றம் மட்டும் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நேத்து வந்து தேர்தல் அறிக்கையா இல்ல, அழுகிறது மட்டும் இல்ல, அங்க உள்ள ஆண்கள்லாம் நான் பெண்ணா பிறந்திருந்தா ரொம்ப அப்படிங்கும் போது எல்லாமே வந்து காமெடியா தான் போயிட்டு இருக்கு. வரலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அது தமிழ்நாட்டோட உரிமை. ஆனா வந்து நம்ம தலைவரை வந்து பாடமா எடுத்துக்கிட்டு வரட்டும். தலைவரோட திட்டங்களை பாடமா எடுத்துட்டு வரட்டும். இனி வரும் காலங்கள்ல தலைவரோட திட்டங்கள் இல்லாம எந்த அரசியல்வாதியும் அரசியல் பண்ண முடியாது. குறிப்பா வந்து அதிமுக 2026 அப்புறம் திமுக கட்சியே இருக்காது அப்படிங்கிறாங்க. அதிமுக இருக்காங்க, அதிமுக இருக்காம்ப.
அதிமுகவுல இருக்க முதல்வரா இருந்த அண்ணன் ஓபிஎஸ் வந்து இப்ப தாய் கழகத்துக்கு திரும்பிட்டாரு. அடிமை அதாவது லேடியா மோடியான்னு அந்த அம்மா கேட்டாங்க. உண்மையாவே அந்த அம்மாவுக்கு நம்ம இன்னைக்கு எல்லா பெண்களும் சலிட்டு வைக்கணும். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு அந்த அம்மா கால்ல விழுந்து ஆட்சியில உட்கார்ந்தவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி போய் பிஜேபியில ஐக்கியமாகறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாற்றத்தை கொண்டு வர போறேங்கிறாங்க. என்ன விதமான மாற்றம் நம்ம இதுல இல்ல, எதை கொண்டுட்டு வர போறாங்கன்னு ஒரு தெளிவு இல்ல அவங்கள்ட்ட. நன்றி. மூவி ஷூட்டிங்